சரி, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் தான் கொடுக்க போகிறேன். ப்ராக்டிக்கலாக இது என்ன மாதிரி போதை மருந்துகள்லாம் இருக்குது, அதை எப்படி யார் மக்கள் உட்கொள்கிறாங்க, எதற்காக உட்கொள்கிறாங்க, அதை உட்கொள்கிறதுனால என்ன பிரயோஜனம், அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். சின்ன டாப்பிக்கு. ஸோ பொதுவாக இப்போ ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க, இல்லை ஈவன் காலேஜ் கூட சொல்ல முடியாது, ஸ்கூலில் தான் மெயினாக அது ஸ்டார்ட் ஆகுது. எதற்காக போதை மருந்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் போதை மருந்து இல்லை ஆல்கஹால் குடிக்கிற அநேக மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா அநேகர் 40 வயது அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கத்தை விட முடியலை. அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு தான் அவங்களே ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு விட முடியல. ஸோ அது அவங்களால ஏன் விட முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை வயசு, ஏஜ் சொல்லுங்கள். 16. வேறு அதோட குறைய வயசு இருக்கா? 15. சரி, 15 to 16. சரி, அதாவது சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மூளையோட வளர்ச்சி பற்றி. ஸோ அந்த காலத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, மூளை ஒரு லெவலுக்கு மேலே வளராது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உள்ளபடி எப்படின்னா, மூளை வளர்ந்து கொண்டே இருக்கும். 20-25 வயது வரை வளரும். பாயிண்ட். இப்போ இந்த வளரும் போது முதல்ல இப்போ ஏதாவது எடுத்துக்கலாமா, ஒரு பியர் அடிக்கிறதோ, இல்லாட்டி சிகரெட் அடிக்கிறதோ, பீடி அடிக்கிறதோ, இல்லாட்டி கணேஷ் புகையில போடுறதோ, இல்லாட்டி கூலிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஃபஸ்ட்டு ஜாலியாக எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறது. நான் சிகரெட் அடிச்சேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக பண்ணுறது இது. ரெண்டாவது பியர் ப்ரெஷர். அதாவது இவன் அடித்தான் அதனால் நான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பியர் ப்ரெஷர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி. மூணாவது ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, சில நேரம் உங்களுடைய வீட்டில் உள்ள சூழ்நிலை, உங்கள் அப்பா பிரச்சனை, இல்லை அம்மா பிரச்சனை, தங்கச்சி பிரச்சனை, ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை, இல்லை பண கஷ்டம், இல்லாட்டி வீட்டில் சண்டை, வீட்டில் அப்பா குடிச்சிட்டு அடிக்காரு, அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் டீனேஜ் பிரெயினுக்கு அது ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா எதிர்காலத்து குறித்து உங்களுக்கு அதிகமான ஒரு பயம் இருக்கும். அப்போது அந்த பயத்தை சமாளிக்கிறதுக்கும், அந்த அந்த மனசு நம்மளை நேசிக்க யாரும் இல்லையே, நம்மளை யார் கேர் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போதும் சிலர் தற்செயலாக அதை எடுக்கும்போது காம் ஆகும் மைண்டு. ஒரு போதைப் பொருள் எதையாவது எடுத்தான்னா அந்த அலைபாயிர மனது கொஞ்சம் அமைதியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரியா? அதனால கூட சிலர் அதை திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது ஃப்ரீக்குவென்சி, அதாவது இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஜேர்னி. எத்தனை பேர் அடிக்ஷன் வந்தாலும் ஒரே ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன், எப்படி அது ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். கூலிப் அப்படிங்கிறத ஒருத்தன் யூஸ் பண்ணி எங்கள் சென்டருக்கு வந்திருந்தான். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த கூலிப்பை அவன் யூஸ் பண்ணேன் அப்படிங்க. சின்னதாக பொட்டமாக இருக்கும், அதை வாய்க்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இடையில இப்போது காலேஜ், அந்த நாசரேத் சைடில் உள்ள காலேஜெல்லாம் போய் பார்க்க போனேன். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சு வெளியே வராங்க. வெளியில் வரும்போதே கூலிப்பை பற்றி பேசும்போது அவன் பாக்கெட்டில் வச்சுருக்கான். ஆமாம் சார், நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்க. ஸோ ரொம்ப ப்ரிவலண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு வரும்போது 7ஆம் கிளாஸ். கத்தீட்ரல் தானே உங்கள் ஸ்கூலு? கத்தீட்ரல் ஸ்கூல்லேருந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு வந்தாங்க. அவன் யூஸ் பண்ணது கஞ்சா, அந்த கூலிப்புங்கிற போதை பொருள். எங்கே கிடைக்குன்னு கேட்டதுக்கு ஒரு இடம் சொன்னான். சரி, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ அவனுக்கு தெரியல அந்த கூலிப்புனா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக கூலிப்புங்கிற அந்த ஒரு மூட்டை பூச்சி மருந்து மாதிரி இருக்கும். அதை எடுத்து நான் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கஞ்சா அப்படிங்கிற ரிசல்ட்டு என் கையில் இருக்குது. சரியா? கூலிப்பு நத்திங் பட் கஞ்சா. சரியா? சரி, இப்போ அதை ஒன்று மட்டும் நான் யோசிக்கல, எல்லாம் யோசிக்கேன். சிகரெட்லேருந்து எல்லாமே. சரி, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, உடம்புல எந்த பாட்டை அஃபெக்ட் பண்ணுது? எந்த பாட்டு? மூளை தான். நீங்கள் எந்த போதை அப்படின்னு வந்துட்டாலே மூளைக்காக தான். என்ன சப்ஸ்டன்ஸாலும் சரி. இப்போ ஆல்கஹால் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் வயிற்றுலேருந்து அப்சர்வ் ஆகி மூளைக்கு தான் போகுது. சிகரெட் குடித்தாலும் நிக்கோட்டின்ங்கிறது மூளைக்கு தான் போகுது. கஞ்சா அடித்தாலும் மூளைக்கு தான் போகுது. என்ன போதை வஸ்துகள் அடித்தாலும் மூளைக்கு தான் போகுது. சரி, ப்ராக்ரஷன்னா நான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன வயசுலேருந்து அப்படியே அப்பப்போ அடிக்கிற மாதிரி சில நேரம் வரும். பிறகு ஜாலிக்கு அடிக்கிறது. பிறகு எப்படி வரும் அப்படின்னா, பார்ட்டி மட்டும் போகிறது. இப்போது தீபாவளிக்கு, கிறிஸ்மஸ்க்கு, பொங்கலுக்கு, அப்படி அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறது, அப்படி போயிட்டே இருக்கும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, சனி ஞாயிறு அடிக்கிற மாதிரி வரும். சாட்டர்டே சண்டே அப்படி போகும். பிறகு கொஞ்ச நாள் இந்த சனி ஞாயிறு முடிஞ்சு என்ன ஆகும்னா, புதன்கிழமை மட்டும் ஆரம்பிப்பாங்க. புதன்கிழமை நைட்டு, எல்லாமே நைட்டு ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரும்போது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா,
வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லி நடுவில் செவ்வாயோ புதனோ ஒரு 4 நாள் வரும் வாரத்துக்கு. அப்புறம் 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், அப்புறம் 7 நாள் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த 7 நாள் டெய்லி யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது கடகடன்னு அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ப்ராக்ரஸ் ஆகும். ஒரு 25 வயசில் அது ப்ராக்ரஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலெல்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வந்து அடிக்டட். சரியா? அடிக்டட்னா கை வந்து கட்டப்பட்ட நிலை. அதாவது சங்கிலி போட்டு உங்களை கட்டினா, உங்கள் மூளையை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சங்கிலி போட்டு கெட்டப்பட்ட நிலையை உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. நீ என்ன நினைப்பீங்கன்னா, என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் கண்ட்ரோலில் இருக்குது, என்னால் ஸ்டாப் பண்ண முடியும், என் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நீ வந்து தவறாக ஏதோ இருக்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த போதை பழக்கத்தினால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, பாயிண்ட் வந்து உங்களுடைய உடல்நிலை. உங்கள் உடல்நிலை பாதிப்பு. அது இப்போ சிகரெட்லேயே போட்டிருக்கான், கேன்சர் வரும், அது இதுங்க. அது உடனே வராது, கொஞ்ச நாள் கழித்து வரும். சரியா? எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹுக் ஆயிடுவீங்க. ஹுக் ஆன பிறகு வெளியில் வர முடியாது. இப்போ சிகரெட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். சிகரெட்டை மட்டும் ஒருத்தன் குடிக்க ஆரம்பிச்சான்னா, ஒரு 2 வருஷம் குடிக்க ஆரம்பிச்சான்னா, அதுக்கப்புறம் நீ சாகிற வரைக்கும் அதை விட முடியாது. சரியா? அப்போ என்னாகும், சாகிற வரைக்கும் எத்தனை லட்சம் சிகரெட் நீ குடிச்சிருப்ப. அந்த புகையில் வந்து 4000க்கு மேலான கெமிக்கல்ஸ் இருக்குது, 100கணக்கான பாய்சன்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்குல்ல, பெயிண்ட் டப்பாவில் அந்த அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து சிகரெட்டில் இருக்குது. ஓகே? கேன்சர் காஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து 79 கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, அப்படி குடிக்க உள்ளே போய் அந்த லங்ஸில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஆகி ஓவர் அ பீரியட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஏதோ ஒருத்தனுக்கு லங் கேன்சர் வரலாம், இல்லாட்டி பிளாடர் கேன்சர் வரலாம், ஏதாவது ஒன்று வந்து போகும். அதில் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்குக்கும் சிகரெட்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து 8 to 16 டைம் மேனிஃபெஸ்ட் ஆகும், மல்டிஃபோல்ட் ஆகும் சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். சரியா? இப்போ 40 வயசில் ஹார்ட் அட்டாக்னா தாராளமாக தண்ணி அடிக்கிறவங்க, சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரும் 40 இயர்ஸில். சரியா? ஜென்ரலாக நம்ம பார்க்குறது. ஸோ சரி, இந்த ப்ராக்ரஷன். ஸோ இப்போ நாளாக நான் விட்டுருவேன்னு சொல்லி ப்ராக்ரஸ் ஆகும்போது டேமேஜஸ் நடக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் டேமேஜ். 2வது மனநலன்னு பார்க்கும்போது ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நம்ம அதை எதிர்கொள்ளுவோம், அதில் முன்னேறுவோம், நல்லா படிப்போம், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்தை தடுக்கும். ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த கூலிப்புன்னு சொல்கிற கஞ்சா. அது வந்து மோட்டிவேஷன். ஒரு மனிதனுக்கு உள்ள, வாலிபருக்கு உள்ளது என்னது? மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனே சின்ன பின்னமாக ஆக்கிவிடும் கஞ்சா. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் மறைச்சி அடிக்கணுங்கிறதுனால என்ன செய்யும், முதல்ல வந்து காசு வேணும். ஸோ அப்போ காசு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா பர்ஸை பார்க்குறது, இல்லாட்டி ஏதாவது சாமானை விற்கிறது, இப்படியே தான் மைண்டு போகுமே ஒழிய சயின்ஸ் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஜாகிரஃபி வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு மண்டேல இருக்காது. ஸோ அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரேங்க்கு கீழே போகும். 10th பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். 10th முடிச்சுட்டு 11th படிக்க பிடிக்காது. அதுக்கப்புறம் நேராக கூலி வேலை போவீங்களா, அப்படியே போயிடும். இப்போ கூலி வேலை போனோன்னா கஞ்சா அடிக்கிறது, தூங்க வேண்டியது, இப்படியே லைஃப் லாங்காக சம்பாதிக்க முடியாது, ஒரு லைஃப்பில் நல்லா வர முடியாது, காசுக்கு கஷ்டம், கஞ்சா அடிக்கணும், கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் ஒய்ஃப் விட்டுட்டு போயிடுவா, இல்லை கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்தாலும் சண்டை அடித்து விட்டுட்டு நீ இப்படியே தான் கிடப்பீரு. அந்த ஆளை தூக்கி ஒரு நாள் கல்லை தூக்கி மண்டையில் போடுவா, இல்லாட்டி அவள் பாட்டு கிளம்பி போயிடுவா. சரியா? ஸோ இப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குற கதைகள் தான், இங்கே எல்லாம் நடக்கிற கதைகள் தான். ஸோ இந்த ப்ராக்ரஷன் அப்படி போயிட்டே இருக்கும் நாளாக. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஸோ மனநலம் பாதிக்கப்படுதா. அதுக்கப்புறம் காசு, ஃபைனான்ஸ். உங்களுக்கு வந்து காசு இருக்காது. ஏன்னா எல்லா காசுமே அந்த பொருளுக்கு தான் செலவழிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ சேர்க்க முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது, ஒரு பைக் வாங்க முடியாது. எல்லாமே சேர்த்து அந்த பொருளை செய்யலாம், பொருளை அடிக்கலான்ட்டே மனசு இருக்கணும். அதுக்கப்புறம் உறவுகள் எல்லாம் உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பிக்கும். முதல்ல வந்து சொல்லி பார்ப்பாங்க, அடித்து பார்ப்பாங்க, இப்படி செய்ய. நான் சொல்கிறது இப்போ உடனே இல்லை, நான் சொல்கிறது 40-50 வருஷத்தில் நடக்க போகிறது சொல்கிறேன். இன்கேஸ் நீ ட்ரக்ஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்லி பார்ப்பாங்க, எல்லாம் விட்டுறாருன்னு எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இவன் விளங்கவே மாட்டான், இவன் எந்த ஆளையும் போகிறான். எங்கள் இதெல்லாம் அப்படி நிறைய வரை வந்து விட்டுட்டு சில நேரம் நீங்களே வச்சுக்கோங்க சார், இல்லாட்டி இவனை வெளியே அடித்து விரட்டிருக்கேன்றவாங்க. இவன் தேவையில்லை சார், இவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி ஏசிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது உருவாயிட்டுன்னா, அதான் சொல்கிறேன், இந்த மூளை வந்து 25 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த வளர்கிற மூளையில் இந்த பொருட்களையும் போட்டிங்கன்னா அதை அப்பி பிடிச்சிக்கிடும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னா, சைனா கிளே பார்த்துருக்கீங்களா, கப்பு பார்த்துருக்கீங்களா, சைனா கிளே கப்பு. அந்த கப்பை எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல கிளே மாதிரி செஞ்சு உருவாக்கிட்டு அதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ப்ரெஷரில் பண்ண உடனே ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. ஓகே? இப்போது உங்களுக்கு வந்து ஃபுல் ஷேப் ஃபார்ம் ஆகலை, 25 வயசில் தான் ஃபார்ம் ஆகும்.
இப்போ 16-17 வயசுலேயே சிகரெட்டு பீடிலாம் அடித்தோம்னா அந்த பீடி அடிக்கிற அந்த மனது அந்த அந்த நிக்கோட்டின் போய் மனதில் உட்காருது, அங்கே உங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷன் அப்படி ஒரு மாதிரி பிடிக்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் மைண்டில் மெமரி வந்து இப்போ அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறோம். இந்த சில ஸ்டிக்கர்லாம் வச்சு ஒயிட்டில் அயன் பண்ணால் ஒட்டும்ல, அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அயன் வச்சு பண்ணிங்கன்னா அது அப்படி ஒட்டும். ஸோ அந்த மாதிரி பிரெயினில் வந்து அந்த பழக்கங்கள் ஒட்டிக்கொள்ளும். எஸ்பெஷலி சின்ன வயசு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்வி, நீ குடித்தது என் பேஷண்ட்ஸ்கிட்ட நீ முதல்ல குடித்தது எப்போ? அப்போ அவன் வந்து 12 வயசுன்னு சொல்கிறதுக்கும் நான் 18 வயசில் குடித்தேன்னு சொல்கிறதுக்கும் 25 வயசில் குடித்த இந்த 3 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. 12 வயசில் குடித்தவன் வந்து சிவியர் அடிக்டிவ் பர்சனாலிட்டியாக வருவான், பெரிய ட்ரக் அடிக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12, 13, 14, 15, 18 வரவன் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கலாம். 25 வயசில் ஆரம்பிக்கிறவன் வந்து திருத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் நம்ம குடி போதையில் சிக்கி இருக்கோமோ அவ்வளவு வருடங்களாகும் வெளியில் வர்றதுக்கு. இப்போ என்கிட்ட இருக்கவங்கலாம் 40-50 வயசு ஆகலாம், செருப்பை கலத்தி என் தலையில் அடிக்கணும் போல் இருக்குது சார்மா. எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த இதில் போய் நான் விழுந்தேன்னு எனக்கே தெரிலாமா. அவ்வளோ அழகாக கவுன்சிலிங் கொடுத்து பண்ணாலும் அந்த டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா. அதனால் உங்கள் வயசில் இன்றைக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னையோட நிப்பாட்டுங்க, ஓகே? அதை அப்படி தூக்கி எறிங்க. இல்லை எவனா உனக்கு கொடுத்தானா பலார்னு செவிட்டில் அரைஞ்சிருங்க. ஏன்னா லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணும். முதல்ல உங்களுக்கு அகாடமிக் ஃபெயிலியர். கஞ்சா அடிக்கிறவன் எவனும் ஃபஸ்ட் மார்க் அடிக்கவோ இல்லை இன்ஜினியரிங் பாஸ் பண்ணவோ டாக்டராகவோ சான்ஸே கிடையாது. ஏன்னா மூளையை பொக்கை எடுத்தால் தூக்கம் வரும். சரி, காலேஜ் பையங்கள்லாம் தெரியும், அவனை கிளாஸில் இருக்கும்போது அந்த உள்ளே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பானுங்க. அவனுக்கு என்னைக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஏறும், என்னைக்கு அவனால் டெஸ்ட் எழுத முடியும், என்னைக்கு அவனுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை ஒரு டெஸ்ட் எழுதியோ எப்படி பாஸ் பண்ண முடியும்? எவ்வளோ பேர் காம்படிஷனில் இருக்குது. ஒரு வேலைக்கு போனோம்னா அவ்வளவு காம்படிஷன் இருக்குது. அப்போ எவ்வளவு மூளை வேணும், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கிளியராக இருக்கணும். இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும் இந்த ட்ரக். எனி ஒன் ட்ரக். ஈவன் கணேஷ் போயில் போட்டால் கூட முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அதேல முடிஞ்சு போயிடும். சரியா? அதனால் கிளியராக இருக்கணும். கண்டா அதை வெட்டி தூர போடுங்க. பாட்டில் கிடச்சா அடித்து ஓங்கி அதில் கோவம் வரணும் உங்களுக்கு, அது மேலே அப்படி ஒரு வெறி வரணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் உங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் உடல் நலத்தை பாதிக்குது, உங்கள் மனநலத்தை பாதிக்குது, அதுக்கப்புறம் உங்கள் உறவு முறைகளை பாதிக்குது, ஃபைனான்ஸ், உங்களால் சம்பாதிக்கிற காசு எதுவுமே நிற்காது, எல்லாமே இருந்து கடைசியில் உங்கள் மனநலம், கடைசியில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மன நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, டிப்ரெஷன் ஆகும். கடைசியில் உங்கள் கோல் என்ன அப்படின்னா உங்களை கொண்டு போய் சூசைட் ஆக்கி உங்களை சாக வைக்கணும். அதுதான் அந்த ட்ரக்கோட பிசாசுனே வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரக்கு ஆல்கஹாலோட பிசாசு உங்களை அலக்கழித்து உங்களை வந்து தற்கொலை பண்ணி உங்களை நேராக நரகத்து தள்ளணும். இவ்வளோதான். இதுதான் அதோட சிம்பிள் அஜெண்டா. நீங்கள் அதில் தயவுசெய்து மாட்டிக்காதுங்க. அதனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள். சரி, இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கேளுங்க. சரி, அதாவது ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. சரியா? ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. பட் ஐடிசி வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இவங்களுக்கு என்னென்னா டொபாக்கோ அப்படிங்கிறத இதிலிருந்து எடுக்கிற ப்ராடக்டை விற்கணும். அதை எப்படியாவது விற்று மக்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன, அவன் செய்கிற ஜாமான் விற்கணும், அப்படி தானே? ஆனால் அவன் செய்கிற ஜாமான் வந்து கெட்ட ஜாமானாக இருக்குது. அந்த கெட்ட ஜாமானை விற்கிறதுக்கு பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து அவங்க என்ன ஷாருக் கான் மாதிரி ஆட்கள்லாம் பெருசாக வந்துட்டு அவனுக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்களோ தெரியல. இவங்க வந்து அந்த பான் பராக்கா ஸ்டைலாக போடுறது. ஈவன் ரஜினிகாந்த் முந்தி பீடி ஸ்டைலாக குடிப்பான்ல, சிகரெட்டு குடிப்பான், அப்படி தானே, தூக்கி போடுவான். இப்போ அது வந்து அப்போ இது பண்ணுறான்ல. இப்போது அவங்களெல்லாம் கொல்லணும். உண்மையில் எனக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா டீனேஜ் பசங்களை அப்படி ஏமாத்துறான். ஏன்னா அந்த நிக்கோட்டினில் பாடுபடுறது எனக்கு தெரியும். அவ்வளோ பேஷன்ஸ் உள்ளே இருக்குது. சிகரெட்டு ஒரு துண்டு பீடி கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நிக்கோட்டினோட கிரேவிங், அதாவது நிக்கோட்டின் கிரேவிங்னா நிக்கோட்டின் சிகரெட்டை ரெகுலராக குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 4 மணி நேரம் கூட நிப்பாட்ட முடியாது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் போகிறது ஒரு யுகம் மாதிரி இருக்கும். அப்படி கிரேவிங் இருக்கும், அவ்வளவு கோபம் வரும், அவ்வளோ மூட் ஸ்விங் இருக்கும். நிக்கோட்டின் வித்ட்ராவல் சிம்டம்னு கூகுளில் பாருங்கள். அப்படி டிஸ்ஃபோரியாமா மூடு அப்படியே குழம்பி டிப்ரெஷன் ஆகி எனக்கு அந்த சிகரெட்டு கிடச்சா போதும்னு பைத்தியம் மாதிரி அலையலாம். சரியா? அந்த அளவு அந்த நிக்கோட்டின். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய அளவு வந்து ஒரு சிகரெட்டில் வந்து 2 மில்லிகிராம் தான் இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபாரின்லாம் போய் சிகரெட் படிச்சிங்கன்னா 2 மில்லிகிராம் உள்ள சிகரெட் தான். அது கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணுது. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி எந்த ரெகுலேஷனும் கிடையாது. அத்து மீறி கிடக்கு. ஒரு சிகரெட்டில், ஒரு பீடியில் எத்தனை நிக்கோட்டின் இருக்குது தெரியுமா? ஒரு பீடியில் நாங்கள் பார்த்த ரிசர்ச் எவிடன்ஸோடு நான் காட்டுறேன், 24 மில்லிகிராம் வரைக்கும் போகுது ஒரு பீடியில். அப்போது ஃபாரின் சிகரெட்டு 2 மில்லிகிராம் உள்ள ஒரு சிகரெட்டுக்கு ஒரு பீடி 24, 12 சிகரெட்டு கொடுக்க அளவாக உனக்கு ஒரு பீடியிலே கொடுத்துருக்கான். அப்போ நீ ஒரு கட்டு குடிச்சா நீ என்னதுக்காக?
எனக்கெல்லாம் தெரிஞ்ச அளவில் 4 வாரம் இல்லாட்டி 10 பீடியை குடித்தாலே நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிப்பாட்டவே முடியாது. தலை ஈழ நின்று கொஞ்சமாவது குடிச்சிடணுங்க, தலை ஈழ நின்று அடிப்பீங்க. அதனால் ஒரு நாள் கூட அதில் வாயில் வச்சு நம்ம மாட்டிக்கிட முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிக்ஷன். அதே மாதிரி மொபைல் அடிக்ஷன் இருக்குதா உங்களுக்கு? மொபைல் உண்டா? எல்லாத்தையும் டிஜிட்டல் டச் ஃபோன் யார்ட்டெல்லாம் இருக்குது? டச் ஃபோன் இருக்குது. டச் ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது. சரி, டச் ஃபோன் நைட்டும் உங்கள் கையில் தான் இருக்குமா? ராத்திரியும்? ராத்திரி உங்கள் கையில் தான் இருக்கும். ராத்திரி உங்கள் கையில் யார் கொடுக்கா? உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட்டு வா, பேசணும். எதுக்கு? சரி, சொந்தமாக வச்சுருக்கீங்க. ராத்திரி உட்காந்து என்ன பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்க? செல்லில் என்ன பார்ப்பீங்க? ரீல்ஸ் பார்ப்பீங்க. வேறு? சேட் யார்கிட்ட பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அக்கா. எந்த அக்கா? தெரிஞ்ச அக்கா. சரி. அதெல்லாம் ராத்திரி உட்காந்து சேட் பண்ணுவீங்களா? வேறு? வேறு? வேறு என்ன பார்ப்பீங்கடே? சொல்லுங்கள். சரி, சரி. ஃப்ரீ ஃபயர் கேம்ஸு. வேறு?